வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 7வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 10.34% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். தலைவர்களின் படையல்கள். மோசே திருவுறைவிடத்தை எழுப்பி முடித்து அதனை அதன் அனைத்து பொருள்களோடும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்து பீடத்தையும் அதன் துணைக்கலங்களோடு திருப்பொழிவு செய்து அர்ப்பணித்த நாளில் கணக்கிடப்பட்டோர்க்கு மேற்பார்வையாளராயிருந்த இஸ்ரவேல் தலைவர்கள், அவர்கள் மூதாதையர் வீட்டுத் தலைவர்கள், குலத்தலைவர்கள் ஆகியோர் காணிக்கைகள் கொணர்ந்தனர். அவர்கள் ஆண்டவர் திருமுன் இரு தலைவர்களுக்கு ஒரு வண்டியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாடுமாக 6 கூண்டு வண்டிகளையும் 12 மாடுகளையும் திருவுறைவிடத்திற்கு தங்கள் காணிக்கைகளாக கொண்டு வந்தனர். பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, சந்திப்பு கூடார பணியை செய்வதற்கு பயன்படும்படி இவற்றை பெற்றுக்கொள். ஒவ்வொருவரின் பணிக்கும் ஏற்ப இவற்றை லேவியரிடம் ஒப்படைப்பாய். அவ்வாறே மோசே வண்டிகளையும் மாடுகளையும் பெற்று லேவியரிடம் ஒப்படைத்தார். கேர்சோன் புதல்வருக்கு அவரவர் பணிக்கேற்ப 2 வண்டிகளையும் 4 மாடுகளையும் கொடுத்தார். அவர் மெராரி புதல்வருக்கு அவர்கள் பணிக்கேற்ப 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் கொடுத்தார். இவர்கள் பணி குருவாகிய ஆரோனின் மகன் இத்தாமரின் மேற்பார்வையில் இருந்தது. ஆனால் கோகாத்தின் புதல்வருக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் தோளில் வைத்து சுமக்க வேண்டிய புனித பொருள்களை கவனிக்கும் பொறுப்பில் இருந்தனர். மேலும் பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் அதன் அர்ப்பணத்துக்காகவும் தலைவர்கள் காணிக்கைகள் கொண்டு வந்து பலிபீடத்தின் முன் வைத்தனர். ஆண்டவர் மோசேயிடம், நாளுக்கு ஒருவராக தலைவர்கள் தங்கள் காணிக்கைகளை பலிபீட அர்ப்பணத்திற்காக கொண்டு வரட்டும் என்றார். முதல் நாளில் தம் காணிக்கையை கொண்டு வந்தவர் நகசோன். இவர் யூதா குலத்து அம்மினதாபின் மகன். அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன்பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிகிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிகிடாய்கள் 5. அம்மினதாபின் மகன் நகசோனின் காணிக்கை இதுவே. 2ஆம் நாளில் காணிக்கை கொண்டு வந்தவர் இசக்கார் தலைவரான சூவாரின் மகன் நெத்தனியேல். அவர் கொண்டு வந்த காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. சூவாரின் மகன் நெத்தனியேலின் காணிக்கை இதுவே. 3ஆம் நாள் செபுலோன் மக்கள் தலைவரான கேலோனின் மகன் எலியாபு. அவரது காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிகிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. கேலோனின் மகன் எலியாபின் காணிக்கை இதுவே. 4ஆம் நாள் ரூபன் மக்களின் தலைவர் எலிச்சூர். இவர் செதேயூரின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5. செதேயூரின் புதல்வன் எலிச்சூரின் காணிக்கை இதுவே. 5ஆம் நாள் சிமியோன் மக்களின் தலைவர் செலுமியேல். இவர் கரிசத்தாயின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன்பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிகிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. சுரிசத்தாயின் புதல்வன் செலுமியேலின் காணிக்கை இதுவே. 6ஆம் நாள் காத்து மக்களின் தலைவர் எல்யாசாபு. இவர் தெகுவேலின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்கலம் 1. உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன்பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை.
பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறி கிடாய்கள் 5. தெகுவேலின் புதல்வன் எலியாசாபின் காணிக்கை இதுவே. 7ஆம் நாள் எப்ராஹிம் மக்களின் தலைவர் எலிசாமா, இவர் அம்மிகூதின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்களம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5. அம்மிகூதின் புதல்வன் எலிசாமாவின் காணிக்கை இதுவே. 8ஆம் நாள் மனாசே மக்களின் தலைவர் கமாலியேல், இவர் பெதாசூரின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்களம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பெதாசூரின் புதல்வன் காமாலியேலின் காணிக்கை இதுவே. 9ஆம் நாள் பென்யமின் மக்களின் தலைவர் அபிதான், இவர் கிதையோனியின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்களம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. கிதையோனியின் புதல்வன் அபிதானியின் காணிக்கை இதுவே. 10ஆம் நாள் தான் மக்களின் தலைவர் அகியேசர், இவர் அம்மிஷத்தாயின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்களம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. அம்மிஷத்தாயின் புதல்வன் அகியேசரின் காணிக்கை இதுவே. 11ஆம் நாள் ஆசேர் மக்களின் தலைவர் பகியேல், இவர் ஒக்ரானின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்களம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. ஒக்ரானின் மகன் பகியலின் காணிக்கை இதுவே. 12ஆம் நாள் நப்தலி மக்களின் தலைவர் அகிரா, இவர் ஏனானின் மகன். அவர் காணிக்கை தூயக செக்கேலின்படி 1.5 கிலோகிராம் நிறையுடைய வெள்ளித்தட்டு 1, 800 கிராம் நிறையுடைய வெள்ளிக்களம் 1, உணவு படையலுக்காக அவை நிறைய எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு இருந்தது. 115 கிராம் நிறையுடைய பொன் பாத்திரம் 1, அது நிறைய தூபம் இருந்தது. இளங்காளை 1, ஆட்டுக்கிடாய் 1, ஓராண்டு செம்மறிக்கிடாய் 1, இவை எரிபலிக்குரியவை. பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய் 1, நல்லுறவு பலி செலுத்துவதற்காக மாடுகள் 2, ஆட்டுக்கிடாய்கள் 5, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 5, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 5. ஏனானின் புதல்வன் அகிராவின் காணிக்கை இதுவே. பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்ட நாளில் இஸ்ரேல் தலைவர்களிடமிருந்து வந்த அதற்கான அர்ப்பண காணிக்கை இதுவே. வெள்ளித்தட்டுகள் 12, வெள்ளிக்களங்கள் 12, பொன் பாத்திரங்கள் 12. தூயக செக்கேலின்படி வெள்ளித்தட்டின் நிறை 1.5 கிலோகிராம், வெள்ளிக்களத்தின் நிறை 800 கிராம். ஆக தூயக செக்கேலின்படி அனைத்து வெள்ளிப்பாத்திரங்களின் நிறை 27 கிலோ 600 கிராம். தூபம் நிறைந்திருந்த பொன் பாத்திரங்கள் 12, தூயக செக்கேலின்படி ஒவ்வொன்றின் நிறை 115 கிராம். ஆக பொன் பாத்திரங்கள் அனைத்தின் நிறை 1 கிலோ 380 கிராம். எரிபலிக்கான மொத்த கால்நடைகள் காளைகள் 12, ஆட்டுக்கிடாய்கள் 12, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 12. இவற்றின் உணவு படையலும் இவற்றுடன் சேரும். பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக்கிடாய்கள் 12. நல்லுறவு பலி செலுத்துவதற்கான மொத்த கால்நடைகள் காளைகள் 24, ஆட்டுக்கிடாய்கள் 60, வெள்ளாட்டுக்கிடாய்கள் 60, ஓராண்டு செம்மறிக்கிடாய்கள் 60. பலிபீடம் திருப்பொழிவு செய்யப்பட்டபின் அதன் அர்ப்பண காணிக்கை இதுவே. ஆண்டவருடன் பேசும்படி மோசே சந்திப்பு கூடாரத்தினுள் சென்றார். இரு கெருபுகளிடையே உடன்படிக்கை பேழையின் மேலிருந்த இரக்கத்தின் அரியணையிலிருந்து பேசிய குரலை அவர் கேட்டார். ஆண்டவர் அவருடன் பேசினார். நாம் 1189 அதிகாரங்களில் 124 அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம்.
பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.